தற்பொழுது அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டுள்ளோம். வாரணாசியில் 3வது ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதை குறித்து கூடுதல் விவரங்கள் நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், விவரங்கள். வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ் சங்கம் 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் துவங்கி வைக்கப்பட்ட காசி தமிழ் சங்கம் தொடர்ந்து 3வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், எல் முருகன் உள்ளிட்ட ஏராளமான அரசு அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்திலிருந்து சுமார் 2400 பேர் பங்கேற்றுள்ளதாக தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா பிப்ரவரி 25ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற உள்ள இந்த தனித்துவம் வாய்ந்த கலாச்சார விழா நாட்டின் மிக தொன்மையான 2 ஆன்மீக வளம் கொண்ட பகுதிகளான காசியையும் தமிழ்நாட்டையும் ஒருங்கிணைத்து நிலப்பரப்பை கடந்து ஆழ்ந்த நாகரிக பிணைப்பை வளர்க்கும் முறையில இந்த காசி தமிழ் சங்கமானது நடைபெற்று வருகிறது. காசி தமிழ்நாடு இடையேயான ஒற்றுமை தேசத்தின் ஒற்றுமையாக இருக்கும் வகையில இந்த காசி தமிழ் சங்கமானது தற்போது துவங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அதிகப்படியான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா ஒரு 10 நாட்கள் நடைபெற உள்ள நிகழ்ச்சியின் காரணமாக தமிழ்நாட்டிலும் இருந்து ஏராளமான மக்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டி பலர் இங்கிருந்து சென்றிருக்கிறதா ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில காசி தமிழ் சங்கத்தின் 3.0 நிகழ்ச்சியானது தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.